இவ்வருடத்தில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இந்நாட்டுக்கு வரவழைப்பதை இலக்காக கொண்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனூடாக $4 பில்லியன் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை சுற்றுலாத்துறையில் 4 லட்சம் நேரடி தொழில் வாய்ப்புகள் உருவாகியுள்ளதோடு 6 லட்சம் மறைமுக தொழில் வாய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த தொழில்துறையாளர்களின் 100க்கு 10% சுற்றுலாத்துறையில் பணியாற்றுகின்றனர். குறித்த துறையில் அந்நிய செலாவணியை ஈட்டுவதோடு மாத்திரமன்றி தொழில் பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்பெறுகிறது. கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,38,241 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் குறித்த எண்ணிக்கை 1,13,470 காணப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த வருடத்தை விட இவ்வருட ஜூன் மாதத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை 121.8% அதிகரித்துள்ளது. புள்ளிவிவர தரவுகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த வருடத்துடன் இவ்வருடத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஜூன் மாதத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 21.4% அதிகரிப்பு ஜனவரி மாதத்திலும் வெளிப்படுத்தப்படுகின்றது. பொதுவாக கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து 6 மாதங்களுக்குள் 11,68,044 பேர் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். திட்டமிட்ட சுற்றுலா பயணிகளின் இலக்கை அதன் ஊடாக அடைய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பருவகாலம் ஆரம்பமாவதற்கு முன்னரே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்ல பிரதேசத்தில் குழுமியுள்ளனர். 9 வளைவு பாலத்தை பார்வையிட கூடுதலான ஆர்வத்தை அவர்கள் செலுத்துகின்றனர். சுற்றுலா பயணிகளுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் 9 வளைவு பாலத்தில் புகையிரதம் பயணிக்கும் விதத்தை தெளிவாக பார்வையிடக்கூடிய வகையில் பல்வேறு நிர்மாணங்கள் இடம்பெற்று வருகின்றன. 9 வளைவு பாலத்தை பார்வையிட வருகை தருவோர் கழிவுகள், பிளாஸ்டிக் போத்தல்கள் என்பவற்றை உரிய முறையில் அகற்றுவது மிக முக்கியமானதெனவும் அழகிய இலங்கையை பார்வையிடுவது மகிழ்ச்சி அளிப்பதெனவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறிப்பிடுகின்றனர்.